நான் பாப்பாவை கூட்டுக்கிட்டு எங்கே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் வந்து குட்டி பாப்பாவை விட்டுட்டு தான் போகிறேன். பெரிய பாப்பாவை பார்க்குறதுக்காக, அதாவது நம்ம பெரிய பாப்பா சுபஸ்ரீ பார்க்குறதுக்காக நான் பாண்டிக்கு போயிட்டுருக்கேன். பாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். நம்ம ஊர்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணணும். வந்துட்டேன், குட்டி பாப்பாவை கூட்டுக்கிட்டே வந்துட்டேன். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வாழைப்பழம் எவ்வளோன்ட்டு கேட்க போனேன். அவங்க சொன்னாங்க ஒரு செவ்வாழைப்பழம் 30 ரூபா சொன்னாங்க. சரி எதுவும் வேணான்ட்டு பாப்பா தங்கியிருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் வந்துட்டு நாட்டுக்குது. அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க ஃப்ரண்ட்டில் வாங்க அப்படின்ட்டு. எங்கன்னா விவேகானந்தா ஆதித்யா ஸ்கூல், விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூலுக்கு தாங்க வந்திருந்தேன். அவள் தாங்க இங்கே கேம்ப் போயிட்டுருக்கு, என்சிசி கேம்ப் போயிட்டுருக்கு. 10 நாள் ஸ்டே பண்ணுறா. அவளை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க வந்திருந்தேன். பார்க்குற டைம் வந்து ஈவினிங் 6 to 7 அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. போய் நான் வந்து 5:30க்குனா அங்கே போய் ஆஜராயிட்டேன். போய் பார்த்தா எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க. எனக்கு சின்ன பிள்ளை காலேஜ் படிக்கிற ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப நானும் இந்தமாரி தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்திருந்தேன் நான். இப்போ எப்படி நான் ஏதுன்றது எனக்கு தெரியல. என் பிள்ளைய பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். லாஸ்ட்டில் பொட்டுக்கிட்டு எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு படும் கொடுமையாக வந்திருந்தேன். நல்லா வரலான்னு பார்த்தா பாப்பா பொட்டு எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டா. சரின்ட்டு வந்துட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோ வரா பாருங்க, டான், தண்டனக்கா டான், செம டான், ரவுடி புள்ள மாரி வரா பாரு. அவள் தாங்க பெரிய பாப்பா இருக்கிற பாருங்க. அவளை போய் பார்த்து தான் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நான் போயிட்டு அவள் கூட எங்கேயும் போய் பார்க்கல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 வருஷமாக அவள் கூட நான் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. அதனால் அவளுக்கு நான் வந்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கா வந்து அவங்க பிள்ளைக்கு மேகி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை அப்படியே நம்ம பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டாங்க. அவளும் சரி ஓகேன்ட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டா. நான் வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்னால் வாங்கிட்டு போனேன். என்னென்னா ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வாங்கின்னு போய் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கிரவுண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தா. அப்புறமா நம்ம குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணால் ஜாலியாக அங்கே இருக்கிற கிட்ட போயிட்டு நல்லா ஒட்டிக்கிட்டா. நல்லா செம ஜாலியாக இருந்தா. அதுக்கப்புறமா என்னை கொஞ்சம் நேரம் தேடி பார்த்துருந்துருக்குறா குட்டி பாப்பா. நான் வந்து அங்கே இல்லை அப்படின்னதும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா கூப்பிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக இருக்கிறாவ. அப்புறம் நம்ம பெரிய பாப்பா கிட்டே போயிட்டு வாமா, அங்கே போனதும் எனக்கு வந்து கொஞ்சம் சுற்றி காட்டுமா அப்படின்ட்டு தண்ணி தாகம் வேறு ஜாஸ்தி எடுத்துக்கிச்சு. நல்ல வேளை அங்கே வந்து மினரல் வாட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. தண்ணி குடிக்க போகலான்ட்டு போனால் அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே பரேடு நடக்குது, இங்கே வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்ட்டு விரட்டி விட்டாங்க. இதுதாங்க நல்லா பாருங்கள். இது நான் போனது வந்து இந்த ஸ்கூல் கிடையாது, ராஜீவ் காந்தி ஸ்டேடியம். அங்கே போனேன். அங்கே போய் 10 days ஸ்டே பண்ணியிருந்தேன். இது வந்து விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலு. அப்புறமா குட்டி பாப்பாவுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு. அங்கே போயிட்டு நம்மளால் ஃபீட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் மேரி பிஸ்கெட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனேன். அதான் நான் அங்கே செவ்வாழை ஊட்டலான்னு போய் கேட்டால் ஒரு செவ்வாழை வந்து 30 ரூபா சொன்னாங்களா. நீங்களும் கெட்டது உன் பழமும் கெட்டதுன்ட்டு 1 கிலோ செவ்வாழையே 130 ரூபா தாங்க. அவங்க ஒரு பழமே 130 ரூபா சொல்கிறாங்க. அப்புறமா வந்து அதை நான் தண்ணி ஹாட் வாட்டர் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனேன். பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு அப்படியே ஒரு 3 பிஸ்கெட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஊட்டிட்டு சரிம்மா நமக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டாங்க. ஈவினிங் வருங்க பஸ்ஸில். அதுக்கு மேலே அவள் பண்ணுற சேட்டைகள் தாங்க முடியல. மண்டை வச்சு இடிச்சுக்கிட்டு எப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே பாருங்க எவ்வளோ சேட்டை பண்ணுறா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பண்ணுற பட்டனையும் கொடுங்க. சரிங்களா? ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.